இன்றைக்கி பரிகாரத்தை பற்றின கேள்வி. பரிகாரம் நீங்கள் நிறைய இதுக்கு சொல்லியிருக்கீங்க. பரிகாரத்தை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, பரிகாரம் ஏன் செய்யணும்? அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க. ரெண்டாவது, எப்படி பரிகாரம் வேலை செய்யுது? பரிகாரம் எப்படி வேலை செய்யுது? நம்ம தானம் தர்மம் செஞ்சால் கூட எப்பயோ பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு கூட இப்போ தானம் தர்மம் செஞ்சால் இப்போ வேலை செய்யுன்னு சொல்கிறது எப்படி சாத்தியம்? கேள்வி ரொம்ப பகுத்தறிவோட கூடிய கேள்வியாக இருக்குது. வரவேற்கிறோம். இந்த மாதிரியான கேள்வி சொல்லும்போது நானே குஷி ஆகிடுவேன். ஏன்னா நமக்குள்ள கேள்வி கேட்குறது ஒரு ஞானங்க. கேள்வி ஞானம். கேள்வியே ஒரு ஞானம் தான். கேள்வி கேட்கவே தெரியணும் முதல்ல. நிறைய பேருக்கு டீச்சருங்களா நல்லா ஒரு மணிக்கணக்காக பாடம் எடுத்துகிட்டு எதாவது கேள்வி கேளுங்கன்னா பசங்ககிட்ட கேள்வியே இருக்காது. அந்த அளவுக்கு கிளாரிட்டியானவங்களான்னா கேள்வி கேட்க தெரியாத அளவுக்கு ஞான குறைபாடுன்னு அர்த்தம். ஆக கேள்வி கேட்குறதுக்கே ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை ஆராய்ந்து கேட்கும்போது அது பகுத்தறிவு கேள்வியாக எடுக்கப்படும். அது எப்படி வேலை செய்யுது அப்படின்ற அந்த பகுத்தறிவான கேள்வி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரி, பரிகாரம் நிறைய சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது, பரிகாரம் ஏன் செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, பரிகாரங்கள் எப்படி பயன் தருகிறது அப்படிங்கிற கேள்வி. அதில் பர்டிகுலராக தானம் தர்மம் பண்ணால் எப்படி செய்யும்? பூர்வ ஜென்மத்தில் யாருக்கும் நான் பாவம் பண்ணிட்டேன், அதுக்கு இப்போ போய் தானம் தர்மம் பண்ணால் அவரை போய் எப்படி சேரும்? அது எப்படி நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான். முதல்ல பரிகாரம்னா ஏன் எதுக்காக செய்யணும் அப்படின்னா, அது ஒரு விமோசனம், வருத்தம் தெரிவித்தல் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதாவது சாரி சொல்கிறது. கிறிஸ்துவ மதத்தில் நேரடியாக பாவ மன்னிப்பு கேட்பாங்க. யாருக்கிட்ட கேட்பாங்கன்னா, கடவுளுக்கு நமக்கும் நடுவில் இருக்கக்கூட பாதிரியாரை பார்த்து அவங்கக்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா அவர் கடவுளின் பெயராலே பாவத்தை மன்னித்தருள்வார். கடவுளின் பெயராலே பாவத்தை மன்னித்தருள்வார். இதுதான் அது அமைப்பு. சாரி சொன்னால் நாகரிகமானவங்க சரின்னு சொல்லணும். ஆனால் அதில் எல்லா தவறுகளும், எவ்வளோ கொடூரமான தவறுகளும் அதில் அடங்குமான்றது ஒரு கேள்வி இருக்குது. அது அவங்க மதம் சார்ந்த விஷயம். அதை நம்ம விட்டுடுவோம். இப்போ நம்ம மதத்துக்கு வருவோம். அதுபோல் நம்ம மதத்தில் யாராவது ஒருத்தரை காலம் மறிச்சிட்டா